அதுக்கு பேரே வெள்ளை தங்கம். அப்படி இருந்த ஒரு பயிரை இன்னைக்கு எப்படி வந்து நிப்பாட்டிட்டோம் நம்ம? அதுக்கு என்ன காரணம்? இயற்கை காரணம். மழை இல்ல, மழை மாத்திரம் ஒரு காரணம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? மழை போக ஒரு காலத்துல பருத்தி தான் எங்க ஊருக்குள்ள நானே சொல்றேனே, 2002ல இருந்து 5 வரைக்கும் இந்த ஏரியால போகாத இடமே கிடையாது. எந்த பயிர் வந்து பருத்திய புறந்தள்ளுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? எந்த பயிரால பருத்தி வந்து ஏரியா கம்மியாச்சு? ஏன்னா நான் சொல்றது 10 வருஷம் முன்னாடிலாம் 3.5 லட்சம் ஹெக்டர் இருந்தது. இன்னைக்கு படிப்படியா குறைஞ்சு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ஹெக்டர் கூட நம்மகிட்ட கிடையாது. வேற எந்த பயிர் வந்து அந்த பயிரை தூக்கி சாப்பிட்டுருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு மரவள்ளி, பொதுவா சொல்றேன், மஞ்சள் அதே கலர்ல இருக்கு. மிக முக்கியமான ஒரு பயிர் தான் எல்லா பயிருமே புறந்தள்ளிட்டு இருக்கு இப்ப. மக்காச்சோளம் வந்து எதனால அது வந்து மற்ற பயிரை விட அதிகமா போறாங்க மக்கள்? சரி, லாபம் அதிகமா சரி. பருத்தி அறுவடை பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றீங்க? பருத்திக்கு வந்து எல்லாமே வேலைதான் சார். கரெக்டா? சோ மக்காச்சோளமும் நெல்லு மாத்திரம்தான் விதைப்புல இருந்து அறுவடை வரைக்கும் என்ன பண்ணலாம்? மெஷின் வச்சு பண்ணலாம். அது போக மிக முக்கியமான காரணம், பருத்தி போனதுக்கு முக்கியமான காரணம்னா விலை ஒரே நிலையா இருக்கா? ஆனா மக்காச்சோளத்துக்கு பாருங்க, எனக்கு நினைவு தெரிஞ்சு 15 ரூபால கீழே போனதில்லை. இன்னைக்கு 25 ரூபா வந்து நிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தமிழக அரசு மட்டும் இல்ல இந்திய அளவுலயே பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலை அதிகமானதுக்கு காரணம் வந்து அதுல எத்தனால் நம்ம கலக்கிறது இல்ல. அப்ப என்ன சொல்றாங்க, பெட்ரோல் கூட 20% எத்தனால நம்ம கலக்கணும், கலந்தா பெட்ரோல் விலையை குறைக்கலாம். அதனால 2025ஆம் வருடத்துக்குள்ள பெட்ரோல் கூட 20% எத்தனால் கலக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி என்ன பண்ணுச்சுன்னா இதுல இருந்து எத்தனால் எடுத்தாங்க, யாருக்காவது தெரியுமா? எத்தனால் முன்னாடி கரும்பு ஆலைகள் இருக்கு இல்லையா, கரும்பு ஆலையில மொலாசஸ்னு ஒன்று வரும், அதுல இருந்து தான் எத்தனால் தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா உடைந்த அரிசி, இப்ப குடோன் இருக்கு இல்லையா, ஃபுட் கார்பரேஷன், நொய் அரிசி, அதுல இருந்து தயாரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மக்காச்சோளத்தின் தயாரிக்கான தொழில்நுட்பம் வந்துருச்சு. ஸோ மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா 65% வந்து கால்நடை தீவனமாக தான் போகுது. அதுவே அரிசி வந்து நமக்கு உணவா பயன்படுது. ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும்? சாப்பாடு தட்டுப்பாடு வந்துருமா? இப்பதான் நீண்ட பசி போராட்டத்துக்கு பிறகு தண்ணீர் உடைஞ்சிருக்குது. உணவை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் உடைஞ்சு மறுபடியும் இதை கொண்டு அதுல போட்டோம்னா என்ன ஆகும்? மறுபடியும் தட்டுப்பாடு வந்துடும். ஸோ அதனால மக்காச்சோளத்துல இருந்து எத்தனால் தயாரிக்கலாம்னு சொல்லி மக்காச்சோளத்துக்கு 2 ரூபா சப்சிடி, 25 ரூபா ஆல்கால் ப்ரொடியூஸ் பண்றவங்களுக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லி பண்றாங்க. ஸோ அதனால என்ன ஆகி போச்சுன்னா இப்ப கோழி தீவனக்காரங்களுக்கும் எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கும் சண்டை. ஏன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் மெட்ரிக் டன் அதிகமாக வேணும் உற்பத்தியை விட கோழி பண்ணைகளுக்கு. இதுவே வந்து எத்தனாலுக்கு போயிருச்சுன்னா நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது வந்து என்ன ஆயிடுச்சு, பருத்தியை வந்து குறைச்சிருச்சு. 2002ல் வந்து முதல்ல பிடி பருத்தி வந்தப்போ எவ்வளோ பேர் அப்போஸ் பண்ணாங்க, அது போடவே கூடாது, கெடுத்துரும், எல்லாம் பண்ணிடணும். ஆனால் ஒரு 5 வருஷம் யார் சொல்லியும் கேட்டாங்களா? நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்க. உழவர்களை பொறுத்தவரை என்னன்னா, ஒரு பயிர் வருமா வராதா 2 தடவை போட்டு நல்லா வந்ததுன்னா நாங்க சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே அந்த பரவலாக்கம் பண்ணிடுவீங்க. அதான் மிக மிக முக்கியமான காரணம். இப்ப பாத்தீங்கன்னா பருத்தி துறை எத்தனை வருஷம் ஆயிருக்கும் நினைக்கிறீங்க? பருத்தி துறை ஆரம்பிச்சு 102வது வருடம் 1922ல முதல்ல பருத்தி துறை ஆரம்பிச்சது. 22ல இப்ப என்னோட இயக்குனர் நான் சொன்னாங்க பாத்தீங்கன்னா, பயிர் இனப்பெருக்கம் மற்றும் பறவையியல் துறையில 8 டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. அதாவது பயிர் வகைகள், பயிர்களை சார்ந்த டிபார்ட்மெண்ட். இந்தியாவில் வேற எந்த யூனிவர்சிட்டிலையுமே பயிரை பேஸ் பண்ணி எங்கேயுமே டிபார்ட்மெண்ட் கிடையாது. நெல் துறை, பருத்தி துறை, சிறுதானியங்கள் துறை, பயிர் வகைகள் துறை, எண்ணெய் வித்துக்கள் துறை, தீவன பயிர்கள் துறை, இந்த மாதிரி பயிர்களை சார்ந்த துறைகள் வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலே உலக அளவில் எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாடு வேளாண்மை பயிர்கள் தான் தனித்தனி துறைகள் இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நெல் துறை 1912ல் ஆரம்பிச்சது, 100 ஆண்டு கடந்துருச்சு. அதுக்கடுத்து பருத்தி 1922, அதுவும் 100 ஆண்டு கடந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் 1923, 100 ஆண்டுகள் கடந்தும் இன்னைக்கும் இந்திய அளவில் இந்த துறையை பற்றி பேசிட்டு இருக்கிறது காரணம் இங்கிருந்து வெளியிடப்பட்ட ரகங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 932 ரகங்கள் இது வரைக்கும் வெளியிட்டிருக்கோம். அதுல 125 ரகங்கள் வந்து வல்லுநர் விதை உற்பத்தி பண்ணி
நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் பிரைவேட் ப்ரொடியூசர் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ரகங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, வெளி மாநிலங்கள், சில ரகங்கள் வந்து வெளிநாடுகள்லயும் பிரபலமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கல்ல, பருத்தி வந்து ஆளை வச்சுதான் நாங்க பறிக்கணும், அதுக்கு மாற்று வேணும்னு. அதுக்கு மாற்று தான் பாத்தீங்களா, இந்த ரகத்தை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஒரே சமயத்துல முதிர்ச்சி அடைந்து வெடிச்சிடும். மெஷினை வச்சு நீங்க ஆர்எஸ் பண்ணோம்னா என்ன வேணும்? ஒரே சமயத்துல முதிர்ச்சி அடைஞ்சாதான் நீங்க வந்து அதை அறுவடை பண்ண முடியும். ஆள் வச்சு பண்றதுன்னா 3 பறி போலாம், 4 பறி போலாம், 5 பறி போலாம். ஆனா ஒரே பரியில வந்தாதான் நீங்க மிஷின் ஹார்வெஸ்ட் போக முடியும். ஸோ அதற்கு ஏற்றவாறு ரகங்கள் இப்ப நம்மகிட்ட இருக்கு. இங்க இருந்து கோ 17 இருக்கு. அதே மாதிரி வேப்பந்தட்டை, உங்களுக்கு தெரியுமா, பெரம்பலூர் மாவட்டத்துல வேப்பந்தட்டையில ஒரு பருத்தி அரசல் இருக்கு. அங்க இருந்து வேப்பந்தட்டை 1, வேப்பந்தட்டை 2 அப்படின்ற ரகங்கள். ஸோ எல்லாமே ஒரே சமயத்தில் முதிர்ச்சி அடையக்கூடாது. ஸோ நம்ம எப்படி வந்து இதை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா, கீழே போயிட்டு இருக்கிற பருத்தி ஏரியாவை நம்ம அதிகப்படுத்தணும். அதற்கு மிஷின், இயந்திரங்கள் மூலம் நடவு பண்ணணும், இயந்திரம் மூலம் அறுவடை பண்ணணும். ஸோ இயந்திர அறுவடைக்கு ஏற்ற ரகங்களை நாங்க உருவாக்கணும். மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, இயந்திர வழிக்கு போனா மக்களுக்கு எல்லாம் வேலை வந்து. சரி உங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்குதா? கிடைக்கிறதால அவங்க மற்ற வேலை பார்க்கலாம். மற்ற வேலை இந்த மாதிரி அவங்களா பண்ற மெஷின் வந்தா முடிஞ்சு போச்சு. இல்ல நீங்க சார் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பருத்தி ஏரியா குறைஞ்சது காரணம் வந்து வேலை கிடைக்காதவங்க, அதுக்குதான் தீர்வு. அதுக்கு தீர்வு இது. சரி, இந்த மாதிரி ஒரே சமயத்துல முதிரக்கூடிய பருத்தி வந்துடும். இப்ப இதைதான் எல்லாரும் விரும்பி பயிர்றாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா பருத்தி எப்படி வந்தது இந்தியாவுக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வந்தது, எப்போ எங்க பயிரிட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அந்த காலத்துல மெட்ராஸ் ப்ராவின்ஸ் சொல்லுவாங்க. அப்ப விருப்பட்டினா இப்ப உள்ள விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தான். அப்ப விருப்பட்டி, அங்கதான் முதல் பருத்தி உள்ள நுழைஞ்சது. இது வந்து அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா, உங்களுக்கு எத்தனை பேர் கருங்கண்ணி பருத்தி, உப்பம் பருத்தினா தெரியும்? பாத்தீங்களா, பருத்தி தான் தென் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு காலத்துல பிரபலமா இருந்தது. நோய் எதுவும் வராது, வறட்சியை தாங்கி வளரும், மழையே வரலனாலும் ஒரு 5 உங்களுக்கு காய் கிடைச்சிடும். ஸோ அந்த பருத்தி தான் அதிகமாக போட்டாங்க. ஆனா அதுல என்னன்னா, பிற்காலத்துல நம்ம கம்போடியா பருத்திகள், அமெரிக்கன் பருத்தி உள்ள வந்த பிறகு அதோட மகசூல் வந்து குறைவா இருக்குன்னு எல்லாரும் பார்த்தாங்க. இதுல மகசூல் அதிகமாக தானே எல்லாரும் இதுக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரி, மில்லு, முதல்ல மில்லு இந்தியாவில் எப்போ ஆரம்பிச்சாங்க தெரியுமா? 1818ஆம் ஆண்டு கொல்கட்டால ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆரம்பிச்சவர் நொடிச்சே போனார் 2 வருஷத்துல. ஏன்னா அப்பெல்லாம் விவசாயிகள் யாரும் அங்க போய் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. அதுக்கப்புறம் 1854 மும்பைல தான் முதல்ல பாம்பே வீவர் மில் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு மில் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்தியால? ஆக்சுவலா பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரியறதுக்கு முன்னாடி பருத்தி நிறைய அங்க விளைஞ்சது பாகிஸ்தான்ல, மில் எல்லாம் இந்தியாவில இருந்தது. பிரிஞ்ச பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, பஞ்சாப், சிந்து அந்த மாகாணங்கள்ல அதிக அளவு பருத்தி விளையக்கூடியங்க, அதெல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிருச்சு. ஆனா எல்லா மில்லும் நம்மகிட்ட வந்துருச்சு. ஸோ அப்ப என்ன, நமக்கு தேவை இருக்கு, ஆனா பருத்தி விளைவிக்கிறதுக்கு இல்லை. ஸோ அது மாதிரி ஆனதுனாலதான் வெளியே இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப என்ன, அவங்க இம்போர்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இம்போர்ட்டுக்கு வரி விதிக்கிறாங்க. அந்த வரி விதிக்கும் போது என்ன ஆகும்னா, லோக்கல்ல வாங்குறத விட அது அதிகமா இருக்கும். ஸோ அப்ப மில்காரங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி வெளியில இறக்குமதி பண்றதால இந்த வேலை அதான் சொல்ல வரோம், அதான் விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு இப்போ உங்க மக்காச்சோளம் சொன்னேன் இல்லையா, மக்காச்சோளம் வந்து நாங்க வந்து வெளிநாடுகள்ல இருந்து நாங்க வாங்கிக்கிறோம், எங்களுக்கு டியூட்டியே கொடுக்காதீங்கன்றாங்க. அங்க இருந்து டியூட்டி இல்லாம இறக்குமதி பண்ணீங்கன்னா 25 ரூபாய் இங்க நீங்க கொடுக்க முடியாது, 20 ரூபாய்க்கு கொண்டு வந்து நிப்பாட்டணும். இதுவே பாருங்க, கர்நாடகா, ஆந்திரால நம்ம தமிழ்நாட்டில் விளைய மக்காச்சோளத்தை விட 10 லட்சம் டன் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. அது கர்நாடகா, ஆந்திரால தான் நமக்கு வருது. ஸோ கர்நாடகா, ஆந்திராவில் விளைச்சல் அதிகமாகிடுச்சுன்னா மக்காச்சோளத்தை விலை குறைஞ்சிரும். ஏன்னா இங்கே வாங்குறவங்க குறைச்சிருவாங்க. அங்கேருந்து 15-18 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, நீங்கள் 25 ரூபா வித்துட்டு இருப்பீங்க. அது உள்ளே வரும்போது 20 ரூபாய்க்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இதோட விலையும் 20 ரூபாய்க்கு குறைச்சிருவாங்க. ஸோ இதை ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பருத்தி முன்னாடிலாம் உங்களுக்கு அலெக்சாண்டர், மாவீரர் அலெக்சாண்டர் தெரியுமா? அவரு வந்து அவரோட போர் வீரர்கள்லாம் வந்து கம்பளியில தான் உடை அறிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கு படையெடுத்து வரும்போது நம்ம மக்கள்லாம் வந்து பருத்தியாலான துணியை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் வந்து கையில தான் நெய்வாங்க இல்லையா? அப்ப பார்த்துட்டு வெயில், பயங்கர வெயிலாம், இவங்கெல்லாம் இவ்வளவு சுகவாசிகளா இருக்காங்க, நம்ம ஏன் இந்த கம்பளியை போட்டுட்டு இருக்கிறோம், இது என்ன ஆடன்னு கண்டுபிடிப்போம், எதுல இருந்து நெய்யறாங்கன்னு கண்டுபிடிப்போம்னு அவரு போய் பார்த்து, பருத்தியால ஆன இந்த துணிகளை அணிஞ்சா வந்து நமக்கு வெயில்ல வந்து இந்த மாதிரி
வேர்க்காது, ஒரு மாதிரி நல்லா இருக்கும், குளு குளுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரு வந்து அவரோட போர் வீரர்களுக்கு பருத்தியாலான துணியை கொடுத்தாராம். அலெக்சாண்டர். உங்களுக்கு வந்து என்ன வேணும், அதிகம் விளைச்சல் தரக்கூடிய பருத்தி ரகங்கள் வேணும், ஒரே சமயத்துல முதிர்ச்சி அடைந்தா மிஷின்ல ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய பருத்தி வேணும். இப்ப நான் சொல்றேன், மேடம் சொல்லும்போது உங்களுக்கு சொன்னாங்க நிறைய மருந்து அடிக்கிறாங்க. ஒரு 10 வருஷம் பிடி வரதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடிய பூச்சி மருந்துகள்ல இந்தியாவில் 45% மருந்து வந்து பருத்திக்கு மாத்திரமே அடிச்சிட்டு. ஆனால் பிடி பருத்தி வந்த பிறகு எல்லாம் நிலமா மாறி போச்சு. ஆனால் இப்போ பிடி பருத்தி ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அதில் என்ன பிரச்சனை வருது? இப்போ இளஞ்சிவப்பு காய்ப்புழுன்னு ஒன்று வந்துருச்சா, எல்லாருக்கும் கேள்விப்பட்டீங்களா? அது வந்த பிறகு பிடி பருத்தியோட மவுசம் இப்போ குறைஞ்சிச்சு. அதனால தான் யாரும் போட மாட்டேங்கிறீங்க. ஒன்று விலை கிடைக்க மாட்டேங்குது, மூட்டு வலி செலவு அதிகம், இயந்திரமயமாக்கல் கிடையாது, ஆள் வச்சு தான் பண்ணணும், ஆள் கூடாது. ஸோ இதை நிவர்த்தி பண்ணது தான் இந்த புதிய ரகங்கள். அதே மாதிரி ஒரு புதிய ரகம் கண்டுபிடிக்கிறதுனா அவ்வளோ ஈஸியாக கிடையாது. ஒரு ரகத்தை கண்டுபிடித்து வெளியிடுவதற்கு ஒரு விஞ்ஞானிக்கு 10 வருஷம் மினிமம் ஆகும். நான் ஆரம்பிப்பேன், இவர் முடிப்பார், நான் ரிட்டையர் ஆகி போயிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு ரகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம்னா அது வந்து நல்ல ரகமாக இருக்கணும். பல திடல்களை கடந்து தான் வரும். நாங்கள் எங்களோட ஆராய்ச்சி நிலைகள் எல்லாம் டெஸ்ட் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரத்துறை அவங்ககிட்ட கொடுத்து அவங்க உழவர்கள் வயலில் போட்டு அது நல்லா இருக்கான்னு பார்த்து ஒரு 20 வருஷத்துல அந்த டேட்டா வாங்கி அதெல்லாம் நல்லா வந்தால் தான் திருப்பி உங்கள்கிட்ட வரும். நல்லா வரலன்னா நாங்கள் 10 வருஷம் பண்ண உழைப்பு பெஸ்ட் தான். அதை எடுத்தா வைக்கணும் நாங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வெரைட்டியை கொடுக்க முடியாது. ஸோ அது மாதிரி நிறைய ரகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரகங்கள்லாம் நீங்கள் பயிரிடணும். மறுபடியும் பருத்தியை பழைய மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். அதற்கு எங்கள் சைட்லேருந்து என்ன ஒத்துழைப்பு வேணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்போம். அதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஒரு சில இடுபொருட்கள்லாம் உங்களுக்கு இலவசமாக தரோம். அதை வச்சு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றணும். ஏன்னா உழவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றதுக்கு தான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் உழவர் நலத்துறையும் படாத பாடுபட்டு இருக்கோம். அதற்கு உங்களோட ஒத்துழைப்பு வேணும். உங்கள் ஒத்துழைப்பு இல்லைன்னா நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் பல இடத்துல பார்த்தா நிலக்கல்ல ஒரு மூட்டை கொடுத்துட்டு போவோம், அவிச்சு சாப்பிட்ருவாங்க. உண்மையிலேங்க நாங்கள் கஷ்டப்பட்டு, அது வந்து விதைக்கடலை. ஒரு சிலர் வந்து கரெக்டாக பத்திரமா வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் உழைப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஈடுபொருட்கள் இதை வந்து இலவசமாக ஏன் தராங்கன்னா நீங்கள் பயன்பெறணும், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றதுக்காக தான் தராங்க. அதனால் நல்லபடியாக அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் பாருங்கள், விஞ்ஞானிகள்லாம் இருக்கும், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பயிரில் எந்த சந்தேகம்னு கேட்டுக்கோங்க. இங்கே வந்து உங்கள்கிட்ட உரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு பருத்தித்துறைக்கும் KVK பாப்பாரப்பட்டி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.